6வது முறையாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது திமுக. இந்த 70 ஆண்டு காலத்தில் திராவிடர் என்கிற கருத்தாக்கங்களை கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றி வந்த வேளையில் 2010ஆம் ஆண்டு முகிழ்த்த நாம் தமிழர் கட்சி இந்த திராவிடம் என்பது போலி, திராவிடர் என்பது போலி, திராவிடம் என்கிற சொல்லும் தமிழ் இல்லை, திராவிடர் என்பதும் தமிழரை குறிப்பது இல்லை என்று உடைத்து திமுகவின் அடிமடியில் கை வைத்திருக்கிறது. சக்கர நாற்காலி சதிகாரன் என்று மேடையிலே நீட்டி முளைக்க வேண்டுமானால் பஞ்சம் பிழைக்க திமுகவில் தஞ்சம் புகுந்திருக்கலாம். ஆனால் இனமான தமிழர்கள் ஒருபோதும் திமுகவின் துரோகங்களை நயவஞ்சகங்களை என்னைக்கும் மறக்க மாட்டோம், என்னைக்கும் அதை கடந்து போக மாட்டோம். திமுகவை மக்கள் மன்றத்தில் தோலுரிச்சு கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. திமுகவுக்கு என்ன சிக்கல்னா மற்றவங்க அடித்தா அழுவாங்க, ஒப்பாரி வைப்பாங்க. நாம் தமிழர் கட்சி அடித்தா திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி வாயை மூடிட்டு கதறுவாங்க. அப்படி திமுகவை கதறவிடக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு திமுக பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படிங்கிற முழக்கத்தை வச்சாங்க. இன்னைக்கு அந்த பாட்டை வெளில போட தயங்குறாங்க. ஏன்னா விடியல் அமோக விடியல். அண்ணன் சாணவா சொன்னாங்க தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை, தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிடறாங்க, ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருக்குது, மக்கள் மத்தியில் கொதிப்பே இல்லைன்னு. சத்தியமாக நீங்கள் நம்பணும். நம்பலனா பாஜக வந்து பூந்துடும், உங்கள் வீட்டுக்குள்ளே பூந்துடும், ஜன்னல் வில்லையா பூந்துடும், எல்லா இடத்துலையும் பூந்துடும். கம்யூனிசம் சோசியலிசம் அப்படின்னா ஏன் ஸ்டாலின் பேசுகிறாங்க, என் பேரே ஸ்டாலின், ஏன்னா நான் ஒரு கம்யூனிஸ்ட்டுங்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நிகழ்ச்சி சோசியலிச கீபாவை மீட்போம் நிகழ்ச்சி, அதில் சிறப்பு அழைப்பாளர் ஐயா ஸ்டாலின். அங்கேருந்து 1.7 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகை வாசலில் தனியார் மையம் கூடாது என்று சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் 13 நாட்களாக போராடுறாங்க. நீங்கள் கம்யூனிசம் சோசியலிசம் பேசுறீங்கல்ல, இந்த கம்யூனிசம் சோசியலிசம் எல்லாமே தனியார் மையத்துக்கு எதிரானது. ஒரு பக்கம் தனியார் மையத்தை ஊக்குவிச்சுட்டு நான் கம்யூனிசம் சோசியலிசம்னு பேசணும்னா இது நாடகமா இல்லையா, இது ஏமாற்றம் இல்லையா? வேங்க வயலில் நீதியை பெற்றுத்தராத நீங்கள், இயற்கை நீதியை பெற்றுத்தராத நீங்கள் சமூக நீதி என்று பேசுவது வெட்கக்கேடு இல்லையா? நீங்கள் சிந்திச்சு பாருங்க, அந்த மக்கள் வந்து கூணி குறுகுறாங்க. நீங்கள் மலத்தை கலந்துக்கு பதிலாக வந்து விஷத்தை கலந்துக்கலாம், நாங்கள் செத்து போயிருப்போமேங்கிறாங்க. அந்த ஊருக்கு வேங்க வயலுக்கு போய் அந்த மக்களோட மக்களாக தரையில் உட்காந்து அவங்க வீட்டில் ஒரு கவலை தண்ணியை வாங்கி அதை குடிச்சு நான் உங்களோடு இருக்கேன், இந்த அரசு உங்களோடு இருக்கும், தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு அந்த தீண்டாமை சுவர் போல சாதியத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த தொட்டியை உடைச்சிட்டு நீங்கள் அங்கே நின்று திராவிட மாடல் பேசியிருந்தா உங்களுக்கு தகுதி இருந்திருக்கும்.